வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணியிருந்தோம்னா 5 மினிட்ஸ் ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த 5 மினிட்ஸ் சேனலில் விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் நேற்று சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து என்ன சேனலை பிரேக் பண்ணியிருந்தாலும் பையர்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க, புல்லிஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆகிருக்கு. அந்த ஃபால் அளவுக்கு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேனலுக்கு மேலே முதல்ல சேனலுக்கு கீழே போனால் கீழேன்னு சொல்லியிருந்தோம். சேனலுக்கு மேல் நோக்கி ஓப்பன் பண்ணால் மேலே போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் மார்க்கெட் மேல் நோக்கி ஓப்பன் ஆனாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த சேனல் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19,580 கொடுத்துருந்தோம். அதில் ரொம்ப நேரமாக அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப திணறி இதில் பிரேக் பண்ணது. இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணி ஈஸியாக இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 16,670ங்கிறது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆனிச்சு. என்ன ரீச் ஆனால் ஆப்ஷன் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நிஃப்டி ஏறின அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறல. ஓகே, நாளைக்கு மண்டே திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி கேண்டில் என்ன இருக்குது பார்ப்போம். வீக்லியை பொறுத்தளவுக்கு அழகாக ஒரு ஹேமர் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டை வந்து க்ளோசிங்கை வந்து அது கரெக்டாக ட்ரெண்ட் லைன்லேயே முடிச்சிட்டாங்க. இது வந்து வீக்லி கேண்டிலோட இதே டேவாக மாற்றினோம்னா கிட்டத்தட்ட அதை பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மார்க்கெட் வந்து என்ன தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, நம்ம ஒரு சேனல் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். இது டே கேண்டலோட சேனல் போட்டிருக்கோம். ப்ளூ கலராக எப்பயும் நம்ம ப்ளூ தான் யூஸ் பண்ணோம், ப்ளூ கொடுத்துப்போம். இப்போ இந்த டே கேண்டலோட சேனலை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு. முன்னிலும் சொல்லிகிட்டே இருக்கும் இந்த சேனலை. இப்பயும் சொல்கிறோம், இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு. 19,350 அந்த ரேஞ்சை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு. இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துல இந்தமாரி ஒரு சூழ்நிலை கன்சால்டேஷன் சொல்லுவோம்ல, இந்தமாரி இந்த இடத்துக்குள்ளேயே இருக்க சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சைடுவேஸ் எந்த பக்கம் பிரேக் ஆகுது, திரும்பி மார்க்கெட் மேலே இந்த சேனலை பிரேக் பண்ணணும்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்து அதை பிரேக் பண்ணால் மட்டும் இந்த சேனல் பிரேக் ஆகும். இல்லைனா மார்க்கெட் இந்த சேனல் வந்து மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நேற்று என்ன தான் ஒரு பேரிஸ் கேண்டில் போட்டிருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த பேரிஸ் கேண்டிலுக்குள்ளே இன்சைட் கேண்டில் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் மேலேன்னு சொல்ல முடியாது, கீழேன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி மிடில் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் வீக்லி கேண்டில் பொறுத்தளவு ஹேமர் போட்டிருக்காங்க. சரி, நான் திங்கக்கிழமை இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி நகர்வு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ளூ கலர் கீழே உள்ள ப்ளூ வந்து இன்றைக்கி டேவோட லோ, மேலே உள்ள ப்ளூ வந்து இன்றைக்கி டேவோட ஹை. இந்த ரெண்டுலேயும் மார்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இந்த 2 கோடு நாளைக்கு வந்து திங்கக்கிழமை இந்த 2 கோடு தான் முக்கியமான கோடாக வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் இந்த ப்ளூவை பிரேக் பண்ணால் நம்மளோட இந்த 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். நம்ம சேனல் டூல் உங்களுக்கு தெரியும், பேரலல் சேனல்னு ஒன்று இருக்கும். அந்த டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 15 மினிட்ஸ் சேனலை பிரேக் பண்ணால் நம்ம இந்த சொல்லியிருந்தோம்ல 19,350 இந்த 19,350 வந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்குது சேனலை பிரேக் பண்ணினா. ஆனால் அந்த சேனலை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. ஒருவேளை நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் திங்கக்கிழமை ஒன்று சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு, ஒன்று நல்லா கேப் அப் பெரிய வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட் இருந்து நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா 19,730 அது அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,766 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸாக இருக்கும். அடுத்த லெவல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. 19,798 19,800 இது ரொம்ப நாளும் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த 19,800 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையிலலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைடு வேஸாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இறங்கினாலும் அது மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. கீழ் சைடு லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஒரு லெவல்ஸாக இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் 19,600 பிரேக் பண்ணால் 550 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா 5 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். இதில் எதுவும் சேனல் பேட்டர்ன் இல்லை. இந்த சேனல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நடந்திருக்கு, நான் காட்டுறேன். இன்றைக்கி இந்த சேனல் யூஸ் பண்ணுவோம். இது அழகாக ஒரு புல்லிஸ் கொடுத்துட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுச்சோ அதுக்கப்புறம் பெரிய ஃபால். சேனலோட இது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா வளர்த்திக்கிட்டோம். இது வந்து இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துப்போம்.
இது பிரேக் பண்ண பிறகு நீங்கள் ஆப்ஷனில் பெரிய பெருசாக இருந்து ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பே இருக்காது. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறப்ப நமக்கு ஒன்றும் பெருசாக ஆப்ஷனில் இது கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறப்ப கடைசியில் நம்ம இந்த இடத்துல பை பண்ணவே முடியாது. ஆனால் இந்த சேனல் வச்சு பண்ணுறப்ப நம்மளால் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஈஸியாக. நாளைய பொறுத்தளவுக்கு இது எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இறங்கினாலும் இங்கேருந்து இப்படி போகிறதான் வாய்ப்பாக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இன்னுமே மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். டவுன்னு பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ் வந்தால் தான் ஒரு பெரிய ஃபால்னா ஆப்ஷன் ப்ரைஸ் சம்பாதிக்கிறதுக்குள்ள லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இறங்கினா இப்படி இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை விட்டு இறங்கினா இதுலேருந்து கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். 4 மூமெண்ட் இந்த ஸ்டைலில் இருக்குது வாய்ப்பு. ஒன்று இறங்கினா இந்த 19,550 மார்க்கெட் மேல் நோக்கி திருப்பி 19,700 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 19,700க்கு மேலே 730க்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்தமாதிரி சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலுக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்து இந்த சேனல் விட்டு பிரேக் பண்ண கீழே இதே தான் நிஃப்டிக்கும் அதே தான் சொல்லியிருந்தோம். இதே சேனல் தான் போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டியும் இதே தான் போட்டிருந்தோம். அதோட நீங்கள் இந்த சேனலை விட்டு நீங்கள் மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகல, மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகி மேல் நோக்கி மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ் 2 லெவல் சொல்லியிருந்தோம். 44,540 இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ஒரு புல்லிஸ் கொடுத்து மேலே போயிட்டு இதில் கொஞ்சம் கன்சல்டேஷன் அடைஞ்சு பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. இந்த லெவல்ஸ் இந்த நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம் 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருந்தோம் க்ரீன் கலர். இந்த சேனல் கரெக்டாக தொட்டு மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் இறங்குனுச்சு. ஆனால் மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் கொடுத்தாங்க. நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த இடத்துல பிரேக் பண்ணி பெரிய புல்லிஸ் கொடுத்தாங்க. ஆனால் மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிட்டு இப்போ திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீக்லி கேண்டில் அழகாக டோஜி தான் போட்டிருக்காங்க. அதோட ஹேமர் மாதிரி இருந்துச்சு. இதில் கிளியராக ஒரு டோஜியாக போட்டிருக்காங்க. டோஜின்னா நமக்கு தெரியும், மார்க்கெட் வந்து டோஜிக்கு மேலே போனால் பை எல்லாம் கீழே செல் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. இப்போ நம்ம டே கேண்டில் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம இந்த ட்ரெண்ட்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் கீழே, இல்லைனாலும் டே கேண்டிலில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சேனலையும் போட்டுருவோம். இந்த சேனல் இந்த சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன தான் செல்லிங் மாரி காட்டினாலும் இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் எந்திரிக்க தான் வாய்ப்பாக தெரியும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இன்சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட போட்டுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை எப்படி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே கேண்டிலில் ஒரு ஹையும் லோவாக மார்க் பண்ணிப்போம். டே கேண்டில் கலர் கோடு ப்ளூ நம்ம செட்டப் வச்சுன்னா அதை காணும், அதை திரும்பி ரெடி பண்ணணும். இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு எப்போ இந்த சேனலை இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவல்ஸை விட்டு மேலே வருதோ அப்போ தான் மார்க்கெட் 44,750 பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக இருக்கும். 44,345ங்கிற இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் திருப்பி நம்மளோட இந்த டே கேண்டிலோட இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நம்ம லெவல்ஸ், அதாவது இன்ட்ராடேயோட நகர்வுன்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ 44,496 அப்படிங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும், சப்போர்ட்டாக வாய்ப்பு. அதுக்கடுத்து 44,344, 44,180 இந்த ரேஞ்செல்லாம் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் மேல் நோக்கி மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா 44,750, 44,870, 45,000 இது இந்த மூணு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் வந்து இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக தான் தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆனாலும் இப்படி தான் மூவ் ஆகிறது வாய்ப்பு தெரியுது எனக்கு, என்னோடய பார்வையில். ஒன்று இப்படி இறங்கிட்டு இப்படி ஏறது வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்குறாங்க.
இந்த லெவல் 44,865ங்கிற இல்லைனா 40,800க்கு மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். எதனால் அந்த 800க்கு மேலே அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சேனல் இருக்குது, 15 மினிட்ஸில் ஒரு சேனல் இருக்குது. இது கிரீன் கலராக மாற்றிப்போம். இந்த சேனலுக்கு மேலே வரணும். மார்க்கெட் வந்து என்ன தான் இந்த டேயோட லெவலை உடைச்சாலும் அதுக்கு மேலே இந்த சேனல் வரனால பெரும்பாலும் இந்த சேனல்லாம் மார்க்கெட் திரும்ப நல்லா பார்க்கலாம். மார்க்கெட் ட்ரெண்டை மாற்றுறதே இந்த சேனலாக தான் இருக்கும். அதனால் இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் 44,820 850க்கு மேலே பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த லெவல்ஸ்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சைடுவேஸ்னாலும் கேப் அதிகமாக இருக்குது. 44,300 கிட்டத்தட்ட 44,700 கிட்ட 400 பாயிண்ட் 400 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த மூமெண்ட் இதுக்குள்ளேயே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணால் தான் கீழே, இதை பிரேக் பண்ணால் தான் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டே இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.